வெல்கம் டு மஞ்சு டெய்லர். நம்ம இது வரைக்கும் 34 இன்ச் வரைக்கும் பார்த்துருக்கோம். முழு வீடியோ என்னால் போட முடியல. இப்போது இன்றைக்கி 36 இன்ச் சொல்லி தர போகிறேன். 36 இன்ச்சு ஸ்லீவுக்கு நம்ம 5 இன்ச்சு ஸ்லீவோட ஒயரும் இந்த மாதிரி அளந்துக்கணும். 5 இன்ச்சு ஒயரும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு இல்லாட்டா நம்ம லைனிங் துணியாக இருந்தால் அச்சு திருப்பத்துக்கு அதுக்கெல்லாம் இது உதவும். அப்படி இல்லாட்டா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அதனால் 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதே காட்டன் கிளாத்தாக இருந்தால் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்படியே மடித்து நம்ம எம்மிங் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் மேலே. ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் ஏற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு துணி நம்ம விடணும். இப்போ 36 இன்ச்சு மார்பு சுற்றால் அலுவலங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் எடுக்கணுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு. இதை பாருங்கள், கை உயரத்தாண்ட இருந்து 8 இன்ச்சு அகலத்தில் நம்ம அப்படியே அளந்துக்கணும். அளந்துட்டு இங்கே அண்டர் ஆர்ம்ஸ் வந்து 7.25 அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது மார்க் பண்ணிக்கணும். இங்கே நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சோம் இல்லைங்களா, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தது தான், அதனால தான் நான் த்ரூவாக போயிட்டேன். இப்போது இங்கிருந்து 2.25 இன்ச்சு டவுனில் இப்படி மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தான் இங்கே கை உயரத்தாண்ட இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணணும். இந்த 3-4 பாயிண்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கின்னு ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கை உயரத்தாண்டிருந்து அக்கல் வரைக்கும் அளக்கணும். அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸு நம்ம அளக்கணும். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அளந்து பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே 2.25 அது அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். கை சுற்றலை வந்து 6, அது ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். 7.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து கவர் தட்டு எடுக்கணும். நான் சொல்லியிருப்பேன் எல்லா ஸ்லீவ்லேயும். நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா முந்தின வீடியோ போய் பாருங்கள், அதில் கிளியராக இருக்கும். இப்போ நான் ஷார்ட் அண்ட் இதுவாக சொல்லிடுறேன், டக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க. இங்கே ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டு ஒரு 3/4 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இதுதான் வந்து 36 இன்ச்சுக்கு ஸ்லீவோட கட்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து 37க்கு வந்துட்டு என்னென்னா 37 இன்ச்சு நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 37 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். 37 இன்ச்சுக்கு அதாவது 36 சொன்னேன் இல்லைங்களா, அதோட இது வந்துட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஆனால் ஸ்லீவ் வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா போதும். 16 வச்சா போதும். நம்ம அதுக்கு 8 பண்ணோம், இதுக்கு 8.25, 7 பண்ணோம், 7.25 வைக்கணும், 6 பண்ணோம், 6.25. அவ்வளோதான். 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 37 இன்ச்சுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 1/4 இன்ச்சு ஒன்றும் டிஃப்ரென்ஷியேட்டே கிடையாது. கொஞ்சம் 1/4 இன்ச்சால் பக்கத்தில் நவுத்தி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே தான் இதுக்கும் 2.25 சேம் அளவு தான் வரும். 1/4 இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்க வேண்டி வரும். கமெண்ட் செக்ஷனில் வந்து பப் ஸ்லீவ் பற்றி கேட்டிருக்காங்க. நான் முதல்ல இந்த ஸ்லீவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்றுன்னா நான் சொல்லித்தரேன். மொத்தமாக ஒரே நாளில் சொல்லித்தர முடியாது. ஒன்றுன்னா சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் கற்றுக்கிறவங்க ஒன்றுன்னா ஃபாலோ பண்ணி கற்றுக்கோங்க. மொத்த வீடியோவும் கொஞ்சம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ ஸ்லீவ் மட்டும் முடிக்கலான்ட்டு தான் நான் ஸ்லீவ் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 36க்கும் 37க்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டு கிடையாது. 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் படும். நீங்கள் 1 வயசு குழந்தைலேருந்து சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த முழு வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1/4 இன்ச்சு ஒன்றுத்துலேயும் அப்படியே மேலே ஏறிட்டே வரும். ஒன்று கட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக தெரியும். 50 இன்ச்சு வரைக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போது 36 to 37 வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்து கற்றுக்கோங்க. பாருங்கள், ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கணும். திருப்பி லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் சொல்கிறேன். ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கணும். 5 இன்ச்சு உயரத்தில் வரைஞ்சிட்டு இங்கே 2.25 இன்ச்சு டவுனில் பண்ணிக்கிட்டு, அதாவது இன்ச்சு டேப்பை வச்சுட்டு இங்கேருந்து 8.25 இருக்கான்னு மார்க் பண்ணிக்கணும். 8.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கே 7.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6 மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போட்டுட்டு, இதை பாருங்கள், ஸ்கேலை வச்சு நேராக கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு
அதுக்கப்புறமா இங்கே 1.5 இன்ச்சில் பக்கத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக டவுன் வந்துட்டு அப்படியே மேல் நோக்கி போனோம். ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏன் மேல் நோக்கி போகிறீங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு கீழே வந்துருச்சுன்னா பிரிக்கும் போது அப்படியே டவுன் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதுதான் நம்மளுக்கு மார்போ சுற்றளவுடைய கட்டிங்க்கும் இந்த இதுவும் ஜாயிண்ட் ஆகிற பிளேஸு. அதனால் இதை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம மேலே நோக்கி போகிறோம். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்லீவ் தேய்ங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெத்தடை தான் நான் சொல்லித்தரேன். நான் இதை எல்லாருக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு நல்லா கரெக்டாக வருது. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் தைச்சி கொடுங்க. தேங்க்யூ.